ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல் நலம் மோசமாகிடுச்சு. ஆனா வைத்திய செலவுக்கு தெனாலிராமன் கிட்ட பணம் இல்லை. அதனால வட்டிக்கு பணம் கொடுக்கும் சேட்டை போய் பார்த்தான். சேட்டும் பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பீங்கன்னு கேட்டார். என் உடல் நலம் தேறியதும் என்னோட உயர்ஜாதி அரேபிய குதிரையை நல்ல விலைக்கு விற்று பணம் தர்றதா சொன்னான். சேட்டும் நம்பிக்கையோட பணம் கொடுத்தார். பணத்தை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் சிகிச்சையை ஆரம்பிச்சார். பல மாதங்கள் ஆயிடுச்சு. தெனாலிராமன் கிட்ட இருந்து பணம் வர்றதாவே தெரியல. அதனால சேட்டு தெனாலிராமனை போய் பார்த்தார். அவர்கிட்ட உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தர்றதா சொன்னியே, இன்னும் தரலையேன்னு கேட்டார். ஆனா யோசித்த ராமன், அநியாய வட்டி வழங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்கணும் என, சரி குதிரையை விற்று பணம் தர்றேன், என்னுடன் நீ வா என்று அவரையும் அழைச்சிக்கிட்டு சந்தைக்கு போனான். போகும்போது குதிரையின் கூடவே ஒரு பூனையும் அழைத்துட்டு போனார். சந்தையில் ஒருவன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரையோட விலை என்ன அப்படின்னு கேட்டார். குதிரையின் விலை 1 பவுன் தான். ஆனா இந்த பூனையின் விலை 500 பவுன். ஆனா இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினாதான் இந்த குதிரையை கொடுப்பேன்னு சொன்னான். அதற்கு பின் 501 பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையும் வாங்கிட்டு போனார். பின் சேட்டிடம் 1 பவுனை மட்டும் கொடுத்தார். ஆனா 1 பவுனை வாங்க மறுத்துவிட்ட சேட்டு, குதிரை அதிக விலைக்கு போகும்னு நினைத்துதானே உனக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னார். அதற்கு தெனாலிராமன், ஐயா, குதிரையை விட்டுத்தான் உமக்கு பணம் தர்றேன்னு சொன்னேன். அதன்படி குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்துட்டேன். நீ வாங்க மாட்டேங்கிற, அப்படி இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டான். இறுதியில இவங்க வழக்கு மன்னர்கிட்ட போனது. மன்னர் இவ்வழக்கை நல்லா விசாரிச்சுட்டு, பின் தெனாலிராமன் செய்தது சரியே அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா ஏமாத்தம் தான் மிஞ்சும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.